திருப்பாசுரம் 5. மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை தாயை குடல் விளக்கஞ் செய்த தாமோதரனை தூயமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போயே பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீனால் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். அதாவது நம்ம எல்லாருக்குமே ஒரு கவலை இருக்கும் இல்லைங்களா? அது தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம நிறைய தப்பு பண்ணியிருப்போம். அந்த பாவத்தெல்லாம் நம்ம எப்படி சரி பண்ண போறோம் அப்படிங்கிற அந்த கவலை தான் இல்லைங்களா? எல்லாருக்குமே இருக்கும் அந்த கவலை. அதுக்கு ஆண்டாள் ஒரு வழி சொல்றாங்க. என்ன வழி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இது எல்லாத்தையுமே, இந்த பாவங்களை மொத்தத்தையுமே அழிக்க ஒருத்தவன் இருக்கிறான். அவன் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா மாயன். யார் அவன் மாயன்? மாய கண்ணன். அதாவது நம்ம திருமாலை தான் சொல்றாங்க. அது நினைத்து பார்க்க முடியாத அற்புதங்களை செய்பவன் அப்படின்னு சொல்றாங்க. வடக்கையில இருக்கிற மதுராவுல பிறந்து அந்த ஊருக்கே பெருமை சேர்த்து அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா தூய பெருநீர் யமுனை துறைவனை. அவன் பிறந்த அன்னைக்கு பாத்தீங்கன்னா யமுனா நதியில வெள்ளக்காடா இருந்தது. ஆனா இவன் கால் பட்டதும் அந்த நதி வழிவிட்டு ஒதுங்கி நின்னுச்சுங்களாம். அப்படிப்பட்ட தூய்மையான நதிக்கே தலைவன் இவன் அப்படின்னு சொல்றாங்க. ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை. சிறைச்சாலையில் பிறந்து ராத்திரியோட ராத்திரியா கோகுலத்துக்கு வந்து இருண்டு போயிருந்த ஆயர் குலத்துக்கே ஒரு மங்கள விளக்கா ஜொலித்தவன் அப்படின்னு சொல்றாங்க. தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. இவன் பிறந்ததால இவனை சுமந்த இந்த தாயின் வயிற்றுக்கே பெருமை கிடைச்சதுங்களாம். அந்த யசோதா அம்மா இருக்கா இல்லைங்களா? அந்த யசோதா அம்மா அவங்களோட அன்புக்கு வந்து கட்டுப்பட்டவர். அவங்களோட அன்பான அந்த அன்பு கயிற்றுக்கு கட்டுப்பட்டவர். அதனாலதான் அவருக்கு தாமோதரன் அப்படிங்கிற அந்த பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்படிப்பட்டவனை நாம எப்படி வழிபடணும் அப்படின்னீங்கன்னா, தூயமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது, நம்ம உடம்பால சுத்தமா குளிச்சுட்டு மனசுல எந்த கள்ளங்கபடமும் இல்லாம அவனோட காலடியில அது வாடாத தூய்மையான பூக்களை வந்து போட்டு வணங்கணும் அப்படின்னு நம்ம ஆண்டாள் சொல்றாங்க. அதாவது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க. அது என்னங்க, வாயால தான் எல்லாரும் பாட முடியும், மனதினால் தான் எல்லாரும் சிந்திக்க முடியும் அப்படின்னு கேக்குறீங்களா? ஆமா, அதாவது வாயினால மத்தவங்களை புறம் பேசுறது, பொய் சொல்றது, தீய சொற்களை பேசுறது, இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லைங்களா? அதெல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, மனசுனாலும் தூய்மையா இருக்கணும். அப்படியெல்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னா நம்ம வந்து இது வரைக்கும் செஞ்ச பாவங்கள் எல்லாமே நமக்கு போயிரும். தீயினால் தூசாகும். ஒரு பெரிய பஞ்சு மூட்டையில ஒரு சின்ன தீப்பொறி பட்டா எப்படி அந்த பஞ்சு மொத்தமும் எரிஞ்சு போகுமோ, அந்த மாதிரி உன்னோட பாவங்கள் எல்லாம் எரிஞ்சு போயிரும் அப்படி சொல்றாங்க. நன்றி. அடுத்த திருப்பாசத்தில் சந்திப்போம்.